இந்த வாரத்திலேயே பௌர்ணமி வந்துடும். அதுக்கப்புறம் தேய்பிறதான். அதுக்கு முன்னாடியே கூட்டணி கட்சிகள் எல்லாம் சந்திச்சு பேசி முடிச்சு களத்துல இறங்கிடுவோம் அப்படின்னு இலக்கட்சி ஸ்பீட கூட்டிட்டாங்களாம் சொல்லிக்கிறாங்க. தலைவா, நேரடியா அம்மாவை சந்திச்சு பேசினா சீட்டு கன்ஃபார்மே. மத்தபடி தேர்தல் வேலைகளையும் கூட மாட உதவியா இருப்பாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு எல்லா வகையிலும் உதவியா இருப்பாங்கன்னு மத்த கட்சி தலைவர்கள் உற்சாகத்துல இருக்கிறாங்களா சொல்லிக்கிட்டாங்க. ஆனா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அம்மாவை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கிடைக்காம கட்சி ஆபீஸ்ல அமைச்சர்களை சந்திக்கிற வாய்ப்பு இருந்துச்சுன்னா சீட்டு மட்டும் கிடைக்காதாமா, மத்தபடி எல்லா கவனிப்பும் இருக்குமாமா. பேச்சா கிடக்குது. அதே மாதிரி திமுகவிலையும் தலைவரை சந்திச்சு பேசினா கிடைக்கிற மரியாதை வேற, தளபதியை சந்திச்சு பேசினா கிடைக்கிற மரியாதை வேற அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குதான். பலரும் தலைவரை சந்திச்சு பேசத்தான் ஆசைப்படுறாங்களாம் சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, மனிதநேய மக்கள் கட்சிக்காரங்களும் தலைவரைத்தான் நேரடியா சந்திப்போம்னு ஒத்த கால நின்னாங்களாம். நீங்க அங்க இங்க போக ஆசைப்பட்டதால முதல்ல தளபதியை சந்திங்கன்னு இந்த பக்கம் ரூட்டை திருப்பி விட்டாங்களாம். பேசிக்கிட்டுதாங்க ஐயா. இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் எப்பொழுதும் போல ஒரே மாதிரியா திமுக பக்கம் அணிவகுப்பு நடத்த மனிதநேய மக்கள் கட்சி கிடைக்கிற மரியாதை எஸ்டிபிஐ கட்சியை விட குறைவா இருக்குதே அப்படின்னு ஒரு சலசலப்பு உருவாக்குச்சுங்களாம் சொல்லிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தலைவா, பாஜக அணியில ஐவர் குழு மூவர் குழுன்னு கூட்டணி பேச்சு நடத்த ஆட்களை நியமனம் செஞ்சாங்களாம். ஆனா ஒன்னும் பப்பு வேகலையா. டெல்லியில தான் பேச்சு நடக்குதான். டெல்லி சொல்லே மந்திரம்னு தமிழக தலைவர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்களா சொல்லிக்கிட்டாங்க. பாஜக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு பாமகவும், பாமகவோட சேரவே மாட்டோம் அப்படின்னு பாஜகவும் கோச்சுக்கிட்டு போறதுக்கு காரணம் விஜயகாந்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுதான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா வேற கதையும் இருக்குதாமா, பேச்சா கிடக்குது. மத்திய அரசு வழக்கறிஞர்கள், ரயில்வே, துறைமுகன்னு நியமன பதவிகள் விஷயத்துல பாமகவுக்கு உரிய முக்கியத்துவம் இல்ல அப்படின்னு கோபமா. அதனால தான் கூட்டணியிலயும் சிக்கலாம் பேசிக்கிட்டாங்க. ஐயா, மக்கள் நல கூட்டணியில தொகுதி பங்கீடு முடிவுகளை வைகோ பொறுப்புல விட்டுட்டாங்களாம். எல்லா கட்சிக்கும் மன வருத்தம் இல்லாம பிரிச்சு கொடுக்கணும், அதனால நாம தான் விட்டு கொடுக்கணும்னு மதிமுக காரங்களுக்கு ஆறுதல் சொல்றாராம். நமக்கு என்ன தெரியும், பேசிக்கிட்டுதாங்க ஐயா.